நிறைய பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஆனால் நான் வியாபாரம் பண்ணக்கூடாதானா, நான் வரி கட்டக்கூடாதா, நான் எங்கே சாராய வியாபாரமாக பண்ணேன் அப்படின்னா நான் சாராய வியாபாரம் பண்ணல. பொதுவாக ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஐபிஓ போகிறாங்க, இல்லை ஒரு கம்பெனியில் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அது 2 கோடினாலும் சரி 3 கோடினாலும் சரி, நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். பத்திரிகையாளர் கூப்பிட்டு பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்ட்டு கூப்பிடும். இந்த மாதிரி அரசியல் பத்திரிகையாளர்கள் கூப்பிட மாட்டாங்க. தொழில்நுட்பம், தகவல், இல்லை உங்களுக்கு வர்த்தகத்தை சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் நிறுவனம் பேர் இது, நாங்கள் இந்த இடத்துல இடம் வாங்கி இதை கட்டி 3 BHK 4 BHK மாதிரி விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசா கிராண்டே, பாஷ்யம், அது போன்ற நிறுவனங்கள்லாம் அது மாதிரி பண்ண. இவர் பண்ண போகிறது ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்டுன்ற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வரல. ஏன் வரல? சாராயம், ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு நேந்தி விட்ட தொழில். ரைட்டுங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பொது அறிவில் பொதுமக்கள் கிட்ட போய்ட்டு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறான்னா அவர்களை கொஞ்சம் மேலேங்கிலையும் இப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ நாளைக்கே நானும் ரியல் எஸ்டேட் பண்ணானாலும் என்னையும் மேலேங்கிலையும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய தவறுகள், அதீத விலைக்கு அதை விற்கிறது, சொன்ன நேரத்தில் பொருளை கிடைக்காம மக்களை அழைக்க வைக்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு ரேட்டு சொல்கிறது, அப்புறம் ஒரு ரேட்டு சொல்கிறது, அப்புறம் மக்களை பாதிக்கிற ஒரு துறையாக இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அது எவ்வளோ சைட்டு, எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, எவ்வளோ கடன், எத்தனை கோடி சீடு மணி, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோடைய ப்ராஜெக்ட் அவுட்லே எவ்வளோ, இதில் பேங்க் அமௌண்ட் எவ்வளோ, அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை ப்ராப்பராக ஒரு கார்ப்பரேட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் அதை சொல்லாமல், ஆனால் நான் பண்ணக்கூடாதா, ஏன் தொழில் நான் பண்ணக்கூடாதா, நானா கஞ்சாவா விற்றேன், நானா சாராயமாக காசினேன் அப்படின்றது. இப்போ அடுத்த முறை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே அதுக்கு பதில் சொல்லிட்டேன்ட்டு கடந்து போயிடுவார். அப்போ அவர் ரியல் எஸ்டேட்டு இன்னும் நல்லா பண்ண போகிறாருன்னு